ஹார்ட் ஒர்க் செய்தால் யாரும் முன்னுக்கு வரலாம். எங்கட கையெல்லாம் இருக்கு எங்கட உழைப்பு. Hello. How are you? I'm fine. Can you please tell me your name and your occupation, please? தேவராஜா மகேந்திரன். I'm shop owner. So நீங்க கிளாஸ்கோக்கு எப்போ வந்தீங்க? 2009 வந்த நாங்கள் ஃபேமிலியோட. இங்கிலாண்டை விட இங்கே கொஞ்சம் பெட்டராக இருந்தது. குவைட்டான இது பிள்ளைகளோட படிப்புக்காக கிளாஸ்கோக்கு வந்து பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டு நானும் முதல் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு இப்படி ஒரு கடை கொண்டு ஓன் பிஸ்னஸ் செய்து கொண்டு ஃபேமிலியோட கிளாஸ்கோவில் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையில் இருக்குது. உங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கஸ்டமர் வந்து பரவாயில்ல, நல்ல கஸ்டமர் வந்து நாங்கள் தான் சாமான் எடுத்துக்கொண்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடணும். லோக்கல் ஏரியாண்டபடியாக புழங்கிட்டேன் தானே கனகாலமாக. அப்போ அதால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கஸ்டமர் எடுத்துக்கொண்டு போவேணும். ஸோ இந்த கடையை ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்கும்போது யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? நான் இந்த கடை எடுக்க உண்மையாக என்னட்ட காசு இல்லை. பாக்லி பேங்கில் லோன் ஒன்று போட்டு பர்சனல் லோன் ஒன்று போட்டு தான் இந்த கடைக்குள்ள நான் இறங்கினேன். அதை விட கனடாவில் ஒரு அக்காட்ட ஒரு 10,000 கனடியன் டாலர்ஸ் வாங்கினேன். அதையும் வேண்டி தான் இந்த கடைக்குள்ளே போட்டு ரெண்டையும் போட்டு தான் நான் இந்த கடையை நடத்தி கொண்டு இருந்தேன். நான் இப்போ அந்த காசும் நான் கொடுத்துட்டேன். வேட்டம் இந்த அக்காட்டையும் இந்த காசு கொடுத்துட்டேன். பாக்லி பேங்கின்ட்டு லோனையும் நான் கட்டிட்டேன். இந்த கடை எடுக்கணும்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த கடை எடுக்க முதல் வந்து நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்தேன். நான் கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஒர்க்கான ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 6 வருஷமாக வேலை செய்தேன். அப்போ தான் யோசிச்சேன், நான் ஒரு சொந்த தொழில் செய்தா இதுக்குள்ள இருந்து நல்லா வரலாமன்ட்டு தான் முதல் வந்து தொழிலுக்குள்ள நான் ஆரம்பித்தேன்னா. ஆரம்பிச்சோன்னா எனக்கு தெரிஞ்சுது சொந்த தொழில் செய்தால் நாங்கள் முன்னுக்கு வரலாமன்ட்டு நம்பிக்கை எனக்கு வந்து. 14 வருஷம் இந்த ஊரில் இருந்திருக்கிறீங்க. இருந்த வரைக்கும் கிளாஸ்கோ எவ்வளோக்கு மாறி இருக்கு? கிளாஸ்கோவில் வந்து நாங்கள் முந்தி கேட்க வந்து சனங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தது. இப்போ வந்து சனங்களும் கொஞ்சம் கூடி வந்திருக்குது. இங்கிலாந்துலேருந்து கூட சனங்கள் மூவ் பண்ணி இங்கே வந்துட்டுருக்கிறேன். நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களோட இந்த நெய்பர்ஹுட் எப்படி இருந்தது? இந்த லோக்கல் ஏரியா அப்புறம் கஸ்டமர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க ஆரம்ப டைமில்? ஆரம்ப டைமில் இந்த கடைக்கு வந்து சனங்கள் கொஞ்சம் வாரது குறைவாக இருந்தது. புது பழக்கம் தானே, அப்போ வாரது கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் பிளங்கிட்டோம். அதோட சனங்கள் கொஞ்சம் கூட வெறியணும். எத்தனை பிள்ளைங்க? இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு மகன் ஒன்று விதிசன் பேர் இப்போ படித்து கொண்டிருக்கிற டைரக்டருக்கு. விதிசனா வந்து மேரி பண்ணிட்டா. அவருக்கு ஒரு மகள் இருக்குது, பிரான்ஸில் இருக்குது. நிதிஷிகா இங்கே படித்து கொண்டு இருக்கிறா ஸ்காட்லாண்டில். இந்த மாதிரி ஒரு ஊர் பேர் தெரியாத ஊரில் வந்து உங்கள் ஃபேமிலியை கொண்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஊரில் எங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து இனப்பிரச்சனையால் தான் நாங்கள் இடம்பெயர்ந்து இங்கே வந்த நாங்கள். இப்போ எங்களோட ஊரில் வந்து இந்த இனப்பிரச்சனை இல்லாட்டி நாங்கள் எங்களோட ஊர்லேயே வாழ்ந்துருப்போம். அப்போ அங்கே வாழையெல்லாம் தான் நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம், புலம்பெயர்ந்து வந்து இருக்கிறோம். ஆனால் இங்கே சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் எங்களோட நாடு இல்லையன்ற ஒரு கவலை. மற்றபடி இங்கே எங்களுக்கு ஓகே, ஃபேமிலியோட சொந்த பந்தங்களோட உறவுகளோட நாங்கள் இங்கே இருக்கிறோம். இந்த கடையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன? சொந்த தொழில் செய்து இருக்கிறது தான் என்ன பொறுத்தல. யாருக்கும் ஒரு பயம் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கும் போது லோக்கல் ஏரியாவில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையா? சில நேரத்தில் 1-2 பிரச்சனை வந்தது. சின்னங்களால் பிரச்சனை வந்தது. என்னுடைய அந்த காரண்ட கண்ணாடியை உடைச்சிட்டதில் இருக்கா வந்து சின்னங்கள் சாமான்கள் கேட்ட கொடுக்கலன்ற கோவத்தில் உடைச்சது. அதுக்கு பிறகு அப்படியான இதுவும் மட்டும் இல்லை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்கள் எப்படி அதெல்லாம் எடுத்து வந்தீங்க? சின்ன பிள்ளைகள் தானே, அப்போ அதில் தெரியாமல் தானே செய்யணும்ன்ற மாதிரி நான் அதை
எடுத்துக்கொண்டன் என்ற பெரியாக்கள்னு சொன்னால் வேணும்னு செல்லும், சின்ன பிள்ளைகள் வேணும்னு செய்துதானே. இப்போ அதால் நான் எடுக்காமல் போலீஸில் வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணி விட்டேன். எனக்கும் கட்டாயம் தேவைதான் என்று ரிப்போர்ட் பண்ணி விட்டேன். போலீஸு வந்து விங்குவாரி எடுத்தது. கோவிட் டைமில் உங்கள் ஷாப் எப்படி இருந்தது? எது ரொம்ப கஷ்டமாக இருந்தது? கொஞ்சம் சனங்கள் வாடுறது கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்குள்ளே அந்த வருத்தங்கள் துன்பங்கள் இதால் கொஞ்சம் பயமாக இருந்தது. எனக்கு கஸ்டமரே எனக்கு ஒரு முன்னுக்கு ஒரு இப்படி ஒரு ப்ரேம் ஒன்று அடித்து கொண்டு வந்து தந்துச்சினோம். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், நீங்கள் கடை திறந்தபடியாக தான் நாங்கள் வந்து மில்க் எழுதுகள் வாங்கிட்டு போகிறோம்ண்டு அப்படி கஸ்டமர் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தந்துச்சினோம். ஸோ கோவிட் டைம்லையும் கடை வந்து நார்மல் ஹவர்ஸில் தான் திறந்தீங்களா இல்லை சில நேரம் பூட்டிட்டீங்களா? இல்லை, நார்மல் ஹவர்ஸ் தான் நான் திறந்தேன். ஒரு நாளும் பூட்டே இல்லை. சில நேரத்தில் 1 hour 1/2 hour லேட்டாக வருவேன். மற்றபடி நான் 7 நாளும் கடை திறந்து வியாபாரம் செய்துட்டு இருந்தேன். கஸ்டமர் சொல்லிச்சுன்னா இந்த கோவிட்டுக்கு வந்து நீங்கள் கடையை திறந்துருக்கிறீங்களேன்ற ஒரு நன்றி சொல்லிச்சுனா எனக்கு. சாக்லேட் ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக போய்கொண்டிருக்கு. இங்கே அந்த கேக் ஐட்டங்களும் போய்கொண்டிருக்கு. எல்லாம் ஸ்வீட் பேக் எல்லாம் சின்னங்கள் வந்து எடுக்கணும். இந்த கடையை ஆரம்பிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? இந்த கடையை வந்து எடுக்க சரியாக கஷ்டப்பட்டோம். 4-3 கடைகள் ஒரு 10 கடைகிட்ட பார்த்துருப்பேன். செய்கிறே இல்லை சரியா. இந்த கடை தான் நல்லாவும் எனக்கு நல்லா வந்து சேர்ந்து 7 வருஷமாக வாரம் மாதம் 3ஆம் தேதி வந்துட்டேன். இந்த கடையை எடுத்து நான் 7 வருஷம் கொஞ்சம் சாமானை போட்டு தான் வச்சு வந்து இந்த நியூஸ் பார்ப்பேன். எல்லா நாட்டில் இருக்கிற நியூஸை பார்ப்பேன். அதில் சில கருத்துக்களை நான் படிப்பேன். நல்லது செய்யும் நியூஸில் போகும்போது நாட்டு நன்மைகளை பற்றி தான் நான் திங்க் பண்ணி கொண்டிருக்கேன். நாடு டெவலப் ஆகுது. வேலை செய்து உழைக்கணும்னு சொல்லி உழைச்சி நல்லா இருக்கணும், நல்ல பிஸ்னஸை செய்து நானும் நல்லா இருந்து ஒரு 2 பேருக்குண்டாலும் நான் உதவி செய்யணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அதனால தான் நான் ஒரு நாளும் வேலைக்கு ஊக்கமாக போய் கொண்டிருக்கிறேன். Apart from work or business, what is your goal or what do you want to do for yourself? ஏழப்பட்ட மக்களுக்கு நான் நல்ல தொண்டு செய்யணுன்ற ஆசைப்படுறேன். நானும் நல்லா இருந்து மற்ற ஆட்களுக்கு தொண்டு உதவி செய்யணுன்ற மனப்பாடு எனக்கு இருக்குது. அதனால் அப்படி ஒரு உதவி செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி குடும்பங்களையும் பார்க்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. What's your beliefs and virtues? முதல் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. அடுத்தது என் உடம்புல எந்த வருத்தம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் கடவுள்தான் முதல். கடவுள்ன்ற தரிசனம் எனக்கு இருக்குன்றது நான் நம்புகிறேன். What's your favorite song? இனக்கால பாட்டுகளை பாடலாக இருக்கும்.